இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன், என் கூட பேசுங்கப்பா. பேசாம மட்டும் இருக்காதீங்க. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, இந்த நாளில் எங்க கூட பேசுங்க. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். 1 கொரிந்தியர் எழுதின நிருபம், 1 கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம், 1வது அதிகாரம், அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 1:26. எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் என்கிற நிச்சயம் உள்ளவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது 27, 28 வசனங்களிலே ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் கர்த்தர் பைத்தியங்களை, நான் சொல்ற வசனம் மாத்திரம் வாசித்தா போதும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை, உலகத்தில் பைத்தியமானவைகளை, உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும், உலகத்தின் இழிவானவைகளையும், அற்பமானவர்களை என்றல்ல, அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ ஒரு காரியம் தெரியுது, உலகம் பார்க்கிறபடி மட்டும் கர்த்தர் பார்த்திருந்தால் நான் இன்னைக்கும் பைத்தியக்காரனா இருந்திருப்பேன். உலகம் பார்க்கிறபடி கர்த்தர் பார்த்திருந்தால் நான் இன்றும் பலவீனனாக இருந்திருப்பேன். உலகம் பார்க்கிறபடி கர்த்தர் பார்த்திருந்தால் நான் இன்றும் இழிவானவனாகவும் அற்பமானவனாகவும் இருந்திருப்பேன். ஆனால் உலகம் எல்லாம் சேர்ந்து என்னை இழிவானவனாய், அற்பமானவனாய், பைத்தியமாய் பார்க்கும்போது இவைகளுக்கு அப்பாற்பட்டு பரலோகத்தில் இருக்கிறவர் என்னை அற்புதமாய் பார்த்தபடியால் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தாவீதை தேடி சாமுவேல் வருகிறார். கர்த்தர் சாமுவேலை அனுப்புகிறார். கொம்புக்குள்ள தைலம் கொடுத்து தான் அனுப்புகிறார். ஆமென். அழைக்கப்பட்டவனை தேடி அழைப்பு வரும். அப்படி தேடி வரும்போது அவனுக்கு வேண்டிய கிருபைகளையும் அவனுக்கு வேண்டிய அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்து தான் அனுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீதை தேடும்படி கர்த்தர் அனுப்பினது சாமுவேலை, என்னையும் உங்களையும் தேடும்படி தேவன் அனுப்பினது தமது ஒரே பேரான குமாரனை. நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். நேற்று இரவு 11:30 மணி வரை இந்த செய்தி எல்லாம் இங்கே பேச வேண்டிய எடுத்து வைத்தது. அது நைட்டு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட ஆரம்பித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ உன் அழைப்பை பாருங்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீ பாரு. உன்னை யார் பைத்தியம் சொன்னாங்களோ அவங்கள கை வைக்காம உன்னை கர்த்தர் கை வச்சிருக்கிறார். உன்னை யார் அற்பமா பார்த்தாங்களோ அவங்கள கை வைக்காம உன்னை கர்த்தர் கை வச்சிருக்கிறார். உன்னை யார் ஆகாதவன், இழிவானவன் என்று எண்ணினார்களோ, ஆமே, உங்க சொந்தக்காரங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு கார்டு வைக்க மாட்டாங்க. ஆனா பரலோக தேவன் அவருடைய ஃபங்க்ஷனுக்கு அவங்களுக்கு கார்டு வைக்காம உங்களுக்கு கார்டு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய்
எங்க வீட்டில் வேற யாரும் இல்லை, அதனால என்ன தூக்குனார்? இல்ல இல்ல, தாவீதை விட 7 பேர் தகுதி உள்ளவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவைலபிளா இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படிங்க வேலை கிடைச்சி? இன்டர்வியூக்கு அன்னைக்கு யாரும் வரல, நான் மட்டும்தான் வந்தேன், அதனால எனக்கு இது. அப்படி இல்லை, இது தாவீது அந்த ஏரியாவிலே இல்லை. அந்த கொம்புல இருந்த தைலம் அது தாவீதுக்குரியது, தாவீதுக்குரியது, தாவீதுக்குரியது. உனக்குரிய நன்மையை தொட முடியாம அது நடுவில் 7 அல்ல 70 அல்ல 7000 அல்ல ஒரு சேனையே இறங்கினாலும் உனக்குரியதை கர்த்தர் உனக்கு தான் தருவார். ஆமென். எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ஏங்க, தாவீதெல்லாம் ஆடு மேய்க்க விட வேண்டிய அவசியமே கிடையாது. தாவீதினுடைய தாத்தாவுடைய அப்பா தான் யார் அப்படின்னா போவாஸ். போவாஸுடைய பையனோட பையன் தான் யாரு? ஈசாய். ஈசாயுடைய பையன் தான் யாரு? தாவீது. போவாஸ் யாரு? பெரிய ஜமீன், எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தவர். அந்த வீட்டில் பிறந்த கொள்ளு பேரன் தானே, ஏதோ ஒரு பேரன். அந்த பேரனை ஆடு மேய்க்க விடணும்னு அந்த வீட்டில் அவனை எப்படி பார்த்துருப்பாங்க பாருங்க. தாவீதே சொல்றார், என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷனா இருந்தேன், யாரையோ பார்க்குற மாதிரி என்ன பார்க்குறாங்க. ஆமென். என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும். இன்னொரு சங்கீதத்தில் சொல்றார், அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானேன், ஆனா கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். அது நடுவில் தான் 7 பேர் வரிசையா வந்து நிற்கிறாங்க. சாமுவேலும் ஓகே சொல்லிட்டார், ஈசாய்க்கு டபுள் ஓகே, சாமுவேலுக்கு ஓகே, பரலோகம் ஓகே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை பற்றி ஈசாயிட்ட கேட்டா, சாமுவேல்கிட்ட கேட்டா, உங்க எத்தனை பேரை தேவன் பாஸ்டரை கேட்டு தெரிந்தெடுத்தார்? ஆமென். ஹல்லேலூயா. நானும் பாஸ்டர் என்கிட்ட வந்து நான் எத்தனை பேரை தெரிந்தெடுக்குன்னு கேட்டால் நான் பார்ப்பேன், ஆண்டவரே இவங்க அந்த லாஸ்ட் ஜெபத்துக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க, தொற்றாதீங்க ஆண்டவரே. யாரை கேட்டாருங்க உங்களை தெரிந்தெடுக்க? என்ன கேட்டா? யார என்ன தெரிந்தெடுக்க அவர் யாரை கேட்டார்? இல்ல, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி. ஹல்லேலூயா. எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார், இயேசுவின் அன்பை நான் என்ன சொல்லுவேன். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த வசனம். 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். எனக்கு வேண்டிய இந்த பூமியிலே வாழ்கிற எனக்கு வேண்டிய பூரண கிருபையை பிதாவாகிய தேவன் ஏற்கனவே தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள்ள டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்துவை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். இந்த கிருபையை நாம பெற்றதே கிறிஸ்து வந்த பிறகுதானங்க. எப்படிங்க இந்த ஸ்லாக்கியம்? எத்தனை பேர் கண்ணிருந்தும் காணாதவர்கள், எத்தனை பேர் காதிருந்தும் கேளாதவர்கள், எத்தனை பேர், எத்தனை பேர். உலக ஞானம் இதை வெளிப்படுத்தவில்லை, உலக அறிவு இதை வெளிப்படுத்தவில்லை. ஆனா பரலோக தேவன் கிருபையாய் கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தி அந்த பரிசுத்த அழைப்பினாலே, ஓ இது 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 தற்செயலாய் நடந்தது அல்ல. ஆதி காலம் முதல், ஆதி காலம் முதல். எனவேதான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலையோ தேவனுடைய பரிசுத்த அழைப்பு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேல் கூட்டம் சேர்க்க தேவன் ஒருவரையும் அழைக்கவில்லை, தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவே தேவன் அழைத்திருக்கிறார்.
அதனாலதான் நீ அழைக்கப்பட்ட அழைப்பை பாரு. ஆமே. நமக்கு புரியாத வரைக்கும் உங்களை ஏன் ஆண்டவர் தேடி வந்தார்? அங்க 100 ஆடு உண்டா, 100 பேர் சர்ச்சில் உண்டா, 99 பேர் தான் இருக்கிறாங்களா, இன்னும் ஒரு ஆள் தேவையா? இந்த ஸ்கூல்ல எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்கள தூக்கி அந்த கிளாஸ்ல வைப்பாங்க. அவங்க போனதும் இப்போ எப்படின்னு தெரில. நாங்கள் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் அட்டண்டன்ஸ் அன்னைக்கு பார்த்து 4 பேர் ஆப்சென்ட் ஓடுவாங்க பாருங்க. எங்கள் டீச்சர் ஓடி போய் அந்த கிளாஸ்ல 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. இது நான் புதுசாக இருக்கு வந்து பார்க்கறது. அப்படி சேர்த்தவர் அல்ல. அதனால தான் கர்த்தர் நம்மை நம்பர் போட்டு அழைக்கவில்லை, நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். எங்களுக்கு உங்க பேர்லாம் தெரியாது, ஆனா இது நடுவில் ஒரு உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தொடுதலுக்காக வெயிட் பண்ணணும். 1 மணி நேரம் பிரசங்கம் கேட்குறோம், அதெல்லாம் நமக்கு தேவை. இதுக்குள்ள எனக்கு ஒரு ரேமா வச்சிருக்கிறார். ஆராதனை நேரத்தில் சிலரோடு பேசினது நான் ஆவியில் உணர்ந்தேன். எனக்கான ரேமா வரணும், அது வரைக்கும் கேட்டுட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். எப்போ எந்த இடத்துல ஆண்டவர் எடுத்து தருவார்னு தெரியாது. ரெடி ஆயிக்கோங்க. ஹல்லேலூயா. நீ அழைப்பை பார். அப்போ என் மேல ஒரு அழைப்பு இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பை நிறைவேற்றிட்டோன்னா நம்மளால தைரியமா இந்த பூமியில கண்ணை மூட முடியும். ஹல்லேலூயா. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானேன் தேவே. ஒவ்வொருவர் மேலும் நம்மை கர்த்தர் ஒரே கூட்டமாய் வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே தேவ ராஜ்யத்தை நோக்கி பயணிக்கிறோம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொருவர் மேல் இருக்கிற அழைப்பும் விசேஷமானது. அதனாலதான் ரட்சிக்கப்பட்டவர்களை, அந்த கூட்டத்தை, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை, பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை மொத்த பரலோகமும் உற்று பார்க்குது. பரலோகத்திலும் இவர்கள் ஆச்சரியமானவர்களே. எனவேதான் யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது, எடுக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசித்துக்கோங்க, 7வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல 1,44,000 பேர் கோத்திரமா நிக்கிறாங்க. 12,000 கோத்திரமா நிற்கும் போது, இதை தாண்டி இன்னொரு கூட்டம், மீட்கப்பட்ட கூட்டம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்த கூட்டம். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வெண்ணாடை தரித்து கொண்டு, குருத்தோலை பிடித்து கொண்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் என்று சொல்லி ஆர்ப்பரிக்கும் போது, தூதன் யோவானை பார்த்து மெதுவா கேட்கிறார், இது யார் தெரியுமா அப்படின்னு. நமக்கு தாங்க யோவானை தெரியும், யோவானுக்கெல்லாம் நம்மளை தெரியாது. நமக்கு தான் தாவீதை தெரியும், தாவீதுக்கு நம்ம தெரியாது. நம்மை அறிந்த பரலோகத்தில் இருக்கிற ஒரே ஒருவர் உண்டா, நமக்கான கிருபையை மொத்தமா உள்ள வைத்திருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. எனவே தான் பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. ஹல்லேலூயா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனார். பாடிட்டே இருந்தா நல்லாதான் இருக்கு. எனக்கு 2 நாள்ல இங்கிருந்து கிளம்பணும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் என்னை தெரிந்தெடுக்கிறார் என்றால், என்னை அழைத்திருக்கிறார்னா, நான் அந்த அழைப்பை பார்த்து அழைப்பின் நோக்கம் நிறைவேற வாழணும். அதுக்கு தான் எனக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது, கிருபை கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அவருக்கு தெரியும், இவன் பலத்தால் இது முடியாது, இவன் திராணியால முடியாது. என்னங்க முடியும் நமக்கு? எனக்கு ஓட்டத்துக்கு ஆண்டவர் 100 படியை வச்சிருக்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், ஆமா நீ எவ்வளோ ஸ்டெப்பா வந்துருவேன்னு கேட்டால் நான் சொல்லுவேன், இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும், ஆமே நீங்க எனக்கு கிருபையை அது எந்த அளவில்
அது நீர் எனக்கு தருகிற படிதான், நான் எடுத்து வைக்கிற அடி. அவர் தாரார்னா வைப்பேன். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும். தெரிந்தெடுத்துட்டார். ரட்சிக்கப்பட்ட தேவனை அறிந்த இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளுங்கள், உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. அழைக்கப்பட்டவனுக்கு கிருபை அனுதினமும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்தில் பைத்தியமானவைகள். உலகம் ஈஸியா ஒருத்தனை மெண்டல் ஆக்கிறோம் தெரியுமா? உலகம் ஈஸியா மெண்டல் ஆக்கிறோம். உங்களை பத்தி உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்த்து இவன் மெண்டல்னு சொன்னா நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? சொல்லாமலே சிலரை பார்த்து நம்புறாங்க. எல்லாரும் வந்து சொல்றாங்க பாருங்க, வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, வராங்க அது மூத்த பிள்ளை தான் நல்லா படிக்கும், இளைய பிள்ளை படிக்க வச்சு அது இன்னும் ஸ்கூலுக்கே போகல. சொல்லி சொல்லி ஆக்கிடுவாங்க தெரியுமா? இதுதாங்க உலகம். ஆமாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, என் மேலே எழுதப்படுகிறது உலகம் சொல்லுகிறதல்ல, என் பிதா ஏற்கனவே தீர்மானித்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது கள்ளர்கள் நிந்தித்தார்கள், வேதபாரகர் நிந்தித்தார்கள், சேவகர்கள் நிந்தித்தார்கள், அங்கு சூழ்ந்திருந்த அத்தனை பேரும் அவரை நிந்தித்தார்கள். அந்த நிந்தனையில் நடுவில் இயேசுவுக்கு மேல ஒரு எழுத்து எழுதப்பட்டது. அந்த எழுத்து கள்ளர்கள் நிந்தித்த வார்த்தை அல்ல, வேதபாரர்கள் நிந்தித்த நிந்தனை அல்ல, சேவகர்கள் நிந்தித்த நிந்தனை அல்ல. பிதா தீர்மானித்தது என்ன தெரியுமா? இவர் யூதருக்கு ராஜா. ஆமென். எவ்வளவு நிந்தனை நடுவில் அந்த கூட்டத்தில் அனுகூலமாய் ஒரு ஆளு கூட கிடையாது. அப்படி இருந்தும் அவர் மேல வைக்கப்பட்ட எழுத்து எந்த எழுத்து தெரியுமா? பிதா தீர்மானித்த எழுத்து. இது பிதா தீர்மானித்தது என்பதை எப்படி அறிய? இயேசு பிறக்கும் போதே சாஸ்திரிகள் வந்து என்ன கேட்டுட்டு வராங்க தெரியுமா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஐயோ இந்த மேனேஜரை மட்டும் மாத்தினா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நம்ம பார்வையே அப்படி போகுது. இல்ல, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை வரவழைக்கிறவர் என் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல எனக்கு ஒரு தலையெழுத்து இருக்கிறது. என்ன தலையெழுத்து? அது உங்க படிப்பு வச்சு வந்ததா, பணத்தை வச்சு வந்ததா, பலத்தை வச்சு வந்ததா, தகுதியை வச்சு வந்ததா? இல்ல, நான் பிறக்கும் முன்னமே என்னை தெரிந்தெடுத்தவர் எனக்கா எழுதி வைத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை மாற்ற முடியாது. நேரா போறாங்க பிலாத்து கிட்ட போய், நீங்க இப்படி எழுதாதீங்க. வாசிக்கிறவங்க வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யூதருக்கு ராஜா வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிதா மட்டும் வாசித்ததை இப்போ உலகம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டு. ஆமே, உங்க எழுத்து ஏற்கனவே பிதா வாசிட்டாரு. வேளை வரும்போது இந்த உலகம் அதை உங்க மேல வாசிக்கும். ஆமே, ஹல்லேலூயா. அதுவரை நிந்தனை, அதுவரை அவமானம், அதுவரை பரியாசம். ஆனால் அதை எழுதி மேலே வைக்கும் போது நிந்தித்தவன் வாசிக்கிறான் யூதருக்கு ராஜா, வெறுத்தவன் வாசிக்கிறான் யூதருக்கு ராஜா. இதை மாத்துறதுக்கு அண்ணா காய்பாலாம் போய் பிலாத்துக்கிட்ட போய் நிற்கிறாங்க. இதை மாற்றிடுங்க. ஆமை, அழிந்து போகிற சிங்காசனத்தில் இருக்கிறவனுடைய வார்த்தையை கேளுங்க. அவன் சொல்லுகிறான், எழுதுனது நேற்று இருந்து இன்னைக்கு காணாம போகிற பிலாத்துவே தான் எழுதின காரியத்தில் உறுதியா இருப்பான் என்றால், நித்திய காலமாய் வாழுகிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அவங்க மட்டும் கைகளை தட்டி, என் மேல் ஏற்கனவே என் பிதா எழுதினது. ஹல்லேலூயா. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே, என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே, அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவர்
வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களை கர்த்தர் முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். ஆமென். உங்க மேல இருக்கிற அழைப்பை பாருங்கள். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் 1 கொரிந்தியர் 1:29 வாசிகள். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அடுத்த வசனம், அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதி இருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பை பெற்ற ஒருவரும் கர்த்தரை அல்லாமல் வேறு எவரை குறித்தோ வேறு ஒன்றை குறித்தோ மேன்மை பாராட்டக்கூடாது. ஆமென். காரணம், என்னை அழைத்தது என் ஞானத்தினால் அல்ல, எனக்கு ஞானம் இல்லாததினால். ஞானம்லாம் எல்லாருக்கும் தேவன் மனுஷனை எப்படி படைத்தாராம்? செம்மையானவனா தான் படைச்சான். ஆனா உலகத்துக்கு வேண்டிய ஞானம் என்ன இல்லை? யார்கிட்ட இல்லை? நம்ம கிட்ட இல்லை. உலகம் டிசைட் பண்ணிட்டு, ஒன்னெல்லாம் யாருப்பா, உனக்கெல்லாம் யார் அட்மிஷன் கொடுத்தா? ஆமாம். எங்க வீட்டில் நாங்கள் 5 பேர். என்னை தவிர எல்லாரும் நல்லா படிப்பாங்க. ஆமாம். நல்லா படித்தவங்கள உலகம் பிடிச்சிட்டு நல்ல நல்ல வேலையில் இருக்கிறாங்க. படிக்காதவனை பரலோகம் பிடிச்சிட்டு. அதுக்காக படிக்காம அப்படி சொல்லலை, இது தேவருடைய கிருபை. அல்லேலூயா. என்னங்க இருக்கு? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவாங்க. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையில கொஞ்சம் கூட எடுக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் பண்ணுவார். யோவான் 17வது அதிகாரம் 2வது வசனம் என்று நினைக்கிறேன். நான் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு, உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். புரியும்படி சொல்றேன். பிதாவே, நீங்க எனக்கு தர்ற மேன்மை, உயர்வு, கனம், நீங்க என்ன தந்தாலும் அதனுடைய ஃபுல் கிரெடிட்டையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். என் வாழ்க்கையில் தேவன் ஒரு உயர்வை தர, அந்த உயர்வின் மகிமையை முழுசா நான் ஆண்டவருக்கு கொடுப்பேங்கிற நம்பிக்கையை நான் முதல்ல அவருக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டேன்னா தேவன் உயர்த்துவதை யாருக்கும் தடுக்க முடியாது. இயேசு பிதாவுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்ததுனால தான் பிதாவானவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அதனாலதான் சபையில மகிமைய கர்த்தர் கேப்ரியலுக்கு கொஞ்சம் கொடு, மீகாவேலுக்கு கொடுன்னு சொல்லல, நீ இயேசுவுக்கு கொடுங்கிறார். ஏன்னா இயேசுவுக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த மொத்த மகிமையும் கொஞ்சம் கூட குறையாம, கொஞ்சம் கூட அழுக்காகாம அப்படியே பிதாவின் சமூகத்தில் போய் சேரும். அதனால இயேசுவை பிரைஸ் பண்ணணும், இயேசுவை உயர்த்தணும். அவர்தான் எனக்கு ஞானம், அவர்தான் எனக்கு நீதி. நான் என்னை குறித்து, என் கிரியைகளை குறித்து நாங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க, நாங்களாம் எவ்வளோ ஜாமட் இல்லை இல்லை, அவரால அவரால ஆமென், அவரால. ஹல்லேலூயா. உபாகமம் 10வது அதிகாரம் அதனுடைய 21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே உன் புகழ்ச்சி. He is your praise. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே.
அவரை தான் சொல்லணும். நம்ம என்னன்னா சர்ச்சுக்குள்ள அவரை சொல்லுவோம், வெளியே போய் யாரை சொல்லுவோம்? ஆமே, சர்ச்சுக்கெல்லாம் மைக் அடிச்சுன்னா ஃபுல்லா ஆண்டவர் தான், ஆண்டவர் தான், ஆண்டவர் தான். வெளியே போனா அவங்க இவங்க. தாவீது பாருங்க, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் செல்லுகிற இடத்திலெல்லாம் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவான். ஆனால் நான் கர்த்தர் தந்த அழைப்பை கனப்படுத்துகிறேன். ரூத் பாருங்க, போவாஸ்ட போயிட்டு வராங்க. வரும்போது நகோமி ரூத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். உன்னுடைய செய்தி என்ன? உன்னுடைய செய்தி என்ன? அப்பொழுது அவள், அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் அவளுக்கு விவரித்தாள். ரூத்தினுடைய செய்தி என்ன? ரூத்தினுடைய செய்தி ஒன்றுதான், போவாஸ் தனக்கு செய்தது. உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ரூத்திட்ட கேட்கிறாங்க, உன்னை பத்தின செய்தி என்ன? மகளே, உன் செய்தி என்ன? அது என்ன பத்தி தெரியாதா? எங்க பேக்ரவுண்டு தெரியாதா? எங்க தலைமுறை, எங்க பரம்பரை தெரியும்? அந்த மனுஷன், எந்த மனுஷன்? யார் கண்ணில் தயை கிடைத்ததோ அந்த மனுஷன். எந்த மனுஷன்? யார் தனக்காக கதிர்களை சிந்த விட்டாரோ அந்த மனுஷன். எந்த மனுஷன்? யார் வேலைக்காரர்கள் கூட பந்தியிலே அமர வைத்தாரோ அந்த மனுஷன். அவ தனக்கு செய்ததை எல்லாம் விவரித்து சொன்னான். சபையே, அழைக்கப்பட்ட ஜனமே, உன் செய்தி என்ன? என்னால் ஆண்டவர் எனக்கு செஞ்சதை சொல்ல முடியலைன்னா நான் அழைப்பையும் அழைத்தவரையும் கனவீனப்படுத்துகிறேன். ஆண்டவர் செய்தது சொல்ல நமக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை கிடையாது. நம்ம கூட டெய்லி பயணிக்கிறவங்க தெரியணும். அவரை அறிகிற அறிவின் வாசனை இவங்கிட்ட வெளிப்படுது. கேட்டாலே அவரை பற்றி தான் சொல்கிறேன். 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. தாவீது சொல்றார், நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். இந்த பூமியில தாவீதுங்கிற ஒருத்தர் இருக்கிறார்னா துதிச்சிட்டு இருப்பேன். ஆண்டவரே, என் கூடாரத்தில் துதியின் சத்தம் ஓய்ந்ததுன்னா புரிஞ்சுக்கோங்க. எல்லார்ட்டையும் சொல்றார், என் ரூம்ல துதியின் சத்தம் ஓய்ஞ்சிட்டுனா நான் இறந்துட்டேன்னு அர்த்தம், நான் இல்லைன்னு அர்த்தம். ஆமே. உன் செய்தி என்ன? உன் செய்தி என்ன? அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் விவரித்து சொன்னான். அவரால் தான். அதனால தான் கமாலியல் பாதத்து கீழிருந்து படித்தவன் பவுல், நியாய பிரமாணங்களின்படி குற்றம் சாட்டப்படாதவன். பவுலுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும், அதிகம் கற்றவன். அப்படி இருந்தும் பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 17:28, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவ்வளவுதான். இந்த கிருபை எப்படி வர்ணிக்கிறார் பார்த்தீங்களா? அவருக்குள்ள நாம் பிழைக்கிறோம். இன்னைக்கு இந்த பவுல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? கிரைஸ்ட், இயேசு. அவருக்குள்ள நான் அசைகிறோம். இன்னைக்கு பாத்தீங்களா, என் கை அசைது பாத்தீங்களா, என் கால் அசைது பாத்தீங்களா, என் வாய் அசைது பாத்தீங்களா? அவருக்குள்ள. ஆமா, எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பாடுகள், அப்படி இன்னும் இருக்கிறோம் பாத்தீங்களா? அவருக்குள்ள. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை சாதாரண கிருபை இல்லைங்க. மற்ற அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகமாய் சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை பலத்த சாதியுமாக்குகிறது கர்த்தர் பாராட்டுகிற கிருபை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னுடையது இல்லை,
கிருபையை குறித்து பேசும்போது பவுல் சொல்லுவார், நான் அல்ல, நாட் ஐ, நான் அல்ல, நான் இல்லை. நான் பேசுறேன்னா நான் கிருபையை மறக்கிறேன் என்ற அர்த்தம், மறைக்கிறேன் என்ற அர்த்தம். நான் கிருபையினால் தான் இருக்கிறேன், கிருபையினால் தான் பிழைக்கிறேன், கிருபையினால் தான் அசைகிறேன் என்று சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவரால், அவர் மூலமாய், அவருக்காக நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு நான் இங்க நிற்கிறதும் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறதும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஆண்டவருடைய கிருபை இல்லாம வர முடியாது. தாவீது சொல்லுகிற, நான் ராஜாவானதினால் ஆலயத்துக்குள் பிரவேசித்தேன் என்று சொல்லவில்லை, நானோ உமது மிகுந்த கிருபையினால் உடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தேன். நாம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல தகுதியுள்ள எத்தனையோ உட்கார வேண்டியது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்க வேண்டிய இடத்துல நம்மை விட ஞானிகள். அவன் தகப்பனார் ஒரு பாட்டு எழுதி இருக்கிறாங்க மலையாளத்தில். என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார், எத்தனையோ பேர் வீணு போ. என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார், எத்தனையோ பேர் வீணு போய். ஏழையாம் ஞான் நின்றே சந்நிதியில் இன்னும் நிற்குன்னதும் கிருபையே. தாவீதுக்கு யார் மேல பொறாமை தெரியுமா? சவுல் மேல கிடையாது, யோனத்தான் மேல கிடையாது, அப்சலோம் மேல கிடையாது. தாவீதுக்கு பொறாமை யார் மேல தெரியுமா? அடைக்கலான் குருவி மேல. ஆலயத்தை ஆராய்ச்சி செய்ய உள்ள வாராரு, உம்முடைய சமூகத்தில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. நமக்கு பொறாமை இது மேல? அதுக்கு ஆசையை பாருங்க தாவீது. ஆண்டவரே, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை. யாரை பார்த்து எழுதுறாரு தெரியுமா? அடைக்கலாம் குருவி. அப்படியே பார்க்கிறார், கிருபையில் அப்படி உள்ள என்றாய் வரும்போது அப்படியே பீட தண்டையில் கிச் 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 கிச்சுன்னு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டுன்னு பார்த்தா அடைக்கலாம் குருவி தன் குஞ்சுகளை வைக்குது. அவ்வளோதான். தாவீதுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம். என்ன தெரியுமா? இந்த அடைக்கலான் குருவிக்கே தன் குஞ்சுகளை வைப்பதற்கு அவருடைய சமூகத்தில் இடம் இருக்குமானா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, 1000 அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்கள். அவர் உனக்கு இறங்கி செய்தது. ஒருபோது மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே. யோபு ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க, 31வது அதிகாரம் யோபுவின் புஸ்தகம் 31, 27, 28 வசனங்களை வாசியுங்கள். 27, 28. என் மனம், இந்த வார்த்தை கவனி, என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததானால், கையை முத்தி செய்ததுன்னா கிஸ் பண்ணினது உண்டானால், ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை கிஸ் பண்ணினது உண்டானால், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. நான் என் கையை கிஸ் பண்றதுன்னா என்ன? என் சுயத்தை மேன்மை பாராட்டுறது, நான் சம்பாதித்தது. ரகசியம் வெளியே கிருபைன்னு சொல்லிட்டு உள்ள போய், அதுவும் பாருங்க, ரகசியமாய் என் கையை நான் கிஸ் பண்ணினது உண்டானால், அந்த இடத்துல நான் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? தேவனை மறுதலிக்கிறேன். நான் அல்ல. ஆமா, நாங்கெல்லாம் அந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? நாங்கெல்லாம் கிஸ் பண்றோம் கையை. நான் சம்பாதித்தது, நான் கட்டினது, நம்ம கையை கிஸ் பண்றோம் ரகசியமாய்.
இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று நேபுகாத்நேச்சார் யாரிடம் கூறினான்? யார்கிட்டையும் சொல்லல, அவனுக்குள்ளேயே சொன்னான். ஆமென். நம்ம கிஸ் பண்ண வேண்டியது நம்ம கையல்ல, நமக்காக ஆணிகள் ஏற்றின கரம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அழைப்பை பாருங்கள், அழைப்பை பாருங்கள். லக்குக்கும் கிரேஸுக்கும் வித்தியாசம் உண்டுங்க. லக்குன்னு என்ன தெரியுமா? சீட்டு போடுறாங்க, 2 பேரில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும், 2 பேரை ஒவ்வொருத்தருக்கு பேர் எழுதி இருக்கிறாங்க. எடுக்கும்போது ஒரு ஆள் பேர் வருது, இன்னொரு ஆள் பேர் வரல. அந்த பேர் எடுக்கிறாங்க தெரியுமா? இது எப்படி கிடச்சிது தெரியுமா? லக்கில் கிடச்சிட்டு. ஒரு வேளை மாற்றி எடுத்திருந்தா இன்னொரு ஆளுக்கு போயிருக்கும். இது லக். கிரேஸ்ன்னு என்ன தெரியுமா? அந்த 2 துண்டுலையும் நம்ம பேர் தான் இருக்கும். நாம லக்கில் இங்கே வந்தவங்க அல்ல, கிருபையில் வந்தவங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். அழைக்கப்பட்ட ஒரு நாளும் தன் கையை முத்தமிடக்கூடாது. முத்தமிட வேண்டிய ஒருவரை காண்பித்து கொடுக்கிறேன். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தமிடுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் அதிகம் போகிறதுனால எதற்காக தேவன் அழைத்திருக்கிறார் என்கிற காரியங்களை ஒரு முக்கியமான காரியத்தை என்று சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசியுங்கள். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற தம்முடைய குமாரனும், பிதாவாகிய தேவனுடைய குமாரனும், நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அழைப்புக்கு காரணர், இந்த அழைப்பு நம்மேல் சரியாய் விழுவதற்கு காரணர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோடு ஐக்கியமாயிருப்பதற்கு, ஃபெல்லோஷிப் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவோடு ஐக்கியம். ஆமென். இனி கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கிறீங்க. 20 வருஷம் ஆனவங்க கை தூக்க சொன்னால் ஒரு கூட்டம் இங்கே தூக்குவீங்க. 10 வருஷம் தூக்குவோம், 1 வருஷம் தூக்குவோம், இன்னைக்கு தூக்குவோம். ஆனால் நமக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கிற அந்த ஃபெல்லோஷிப் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆமென். ஒரு வீட்டில் புருஷன் மனைவி இருக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் பேசி 10 வருஷம் ஆச்சுன்னா அந்த உறவுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிட்டு. பிள்ளைகள் பெற்றோர் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவருக்கு ஒருவர் நல்ல அன்பு இல்லை, ஐக்கியம் இல்லை, பேச்சுவார்த்தை இல்லைன்னா பையனுக்கு ஒரு காரியம் அப்பா கிட்ட சொல்லணும்னா பக்கத்து வீட்டு அங்கிள் வரணும், இல்லைன்னா ஃபோன் பண்ணி ஒரு ரிலேட்டிவை கூப்பிடணும். பேர் என்னது? அப்பா பிள்ளை தான், புருஷன் மனைவி தான். ஆனால் அந்த உறவுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிட்டு. நம்மை தேவன் அழைத்திருக்கிறது தம்முடைய குமாரனோடு ஐக்கியமாக இருக்கிறதற்கு. எனக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிற உறவின் அளவு எவ்வளவு, அதை நான் கவனிக்கணும். என்னுடைய சகோதரி அமெரிக்காவில் இருக்கிறா. நமக்கு நைட் ஆகும்போது தான் அவளுக்கு காலையில். எங்கள் அம்மா நைட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்க. அம்மா தூங்கலையாமான்னு கேட்டால் தூங்கலாம். எதுக்கு உட்காந்துருக்கிறாங்கன்னா அவள் எழும்பி என்ன பண்ணணும்? ஃபோன் பண்ணணும். முந்தின நாள் தான் பேசியிருப்பாங்க. இருந்தாலும் ஃபோன் வரலன்னா ஐயோ ஃபோன் காணலையே, பிள்ளைக்கு ஃபோனை காணலையே. இதான் ஐக்கியம். எனக்கு ஒரு தேவை வரும்போது மட்டும்தான் நான் இயேசுவின் இடத்தில் போவேன் என்றால் நான் இன்னும் எதை மறக்கிறேன் தெரியுமா? அவரால் நான் பிள்ளையானேன் என்கிறதை மறக்கிறேன். ஆமென்.
இயேசு சீஷர்களை தெரிந்தெடுக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மலையில் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். இந்த வார்த்தைகள் எல்லாம் படிச்சுட்டு போயிடக்கூடாது. நான் நீங்களும் அவரிடத்தில் வந்ததின் நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். அவர் சித்தம் கொண்டார், சித்தம் கொண்டார். இவன் எனக்கு வேணும், இவன் எனக்கு வேணும். நாளைக்கு அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்தில், அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் இவன் இருக்கணும், இவன் இருக்கணும். இது தேவ சித்தம், இது தேவ சித்தம். அவர் சித்தம் கொண்டு தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும். அதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஆண்டவரே நான் ரொம்ப பிஸி ஆண்டவரே, நான் அப்புறம் பேசுறேன். ஆண்டவர் பாப்பார், டேய் என்னடா பண்ற நீ? தம்மோடு கூட இருக்கவும். அதுக்கப்புறம் தான் பிரசங்கம், அதுக்கப்புறம் தான் மற்ற ஊழியெல்லாம். இயேசுவோடு இதற்காக கர்த்தர் ஏற்படுத்தினாராம், தம்மிடத்தில் வர வைத்தாராம், அவரிடத்தில் வர வைத்தார். என்னையும் உங்களையும் அவர் பயில் காட்டி நயம் காட்டி இழுத்து கொண்டு வந்தது. ஆமே, கொஞ்சம் அப்பத்தை ஸ்ப்ரெட் பண்ணி இன்னும் அப்பம் மீன் இதை வாங்கிட்டு போன்னு சொல்றதுக்கு இல்ல, கூட அவரோடு கூட. ஆமே, இதற்காக இயேசுவோடு இருக்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ நெருங்கி வருகிறாள், யோவான் நெருங்கி வருகிறார். 2 பேரும் நெருங்குறாங்க, 2 பேரும் தொட்டாங்க. யோவான் சொல்லுகிறார், ஆதி முதல் இருந்ததும், எங்கள் காதுகளில் கேள்விப்பட்டதும், எங்கள் கண்களால் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளால் தொட்டதும். தொடர்றதுக்காக, இயேசுவை தொடர்றதுக்காக பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் அந்த கூட்டத்தின் நடுவில் நெருங்கி வருகிறாள், யோவானும் நெருங்கி வருகிறான். 2 பேரும் வந்தாங்க, 2 பேரும் இயேசுவை தொட்டாங்க. ஆனா ஒருவள் தொட்டது எதற்கு தெரியுமா? தன்னுடைய தேவைக்காக. தனக்கு சுகம் கிடைக்கிறது வர, சுகம் கிடைச்சதும் கையெடுத்துட்டு எஸ்கேப் ஆக பார்க்கிறா. ஆனால் யோவான் தொட்டது எதற்கு தெரியுமா? தன்னுடைய தேவையை அவர் என்பதற்காக, அவர் மார்பில் சாய்ந்திருப்பதற்காக. இந்த மாலை வேளையில இயேசுவின் இடத்துல வந்திருக்கிற சகோதரா, சகோதரி, உன் தேவை சந்திக்கப்பட நீ அவரிடத்துல நெருங்கி வந்திருக்கிறாயா? இல்ல அவர்தான் என் தேவைன்னு நெருங்கி வந்திருக்கிறாயா? நெருங்குறோம், நெருங்குறோம், தொடுறோம். எதுக்காக? இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நீ என்கிட்ட வந்து இது எதற்காக? இயேசுவின் இடத்துல தங்கி இருக்க தரித்திருக்கிற சீஷர்கள் மட்டும் இல்லை, ஜனங்கள்லாம் கால்நடையாக அவரிடத்துல வந்தாங்க. ஆண்டவர் மனதுருகி அவங்களோடு பேசி 3 நாள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறத பார்த்து அப்பத்தெல்லாம் கொடுத்தார். கொடுத்துட்டு படகுல ஏறி இன்னொரு இடத்துக்கு போகிறார். அவங்களும் அங்கே வராங்க. வரும்போது ஆண்டவருக்கு வழி, இவங்க அப்பன் சாப்பிட்டதுனால வராங்கன்றார். போன மீட்டிங் நல்லா இருந்ததில்ல, முடிஞ்சதும் சாப்பாடு கொடுத்தோம்ல, அப்பம் சாப்பிட்டதுனால. இவனை பாரு பேதுரு, இப்பொழுது அப்பம் கொடுக்கல. அவர் நிறைய பேர் போயிட்டாங்க. பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிற, உனக்கும் போகணுமாப்பா அப்படின்னு. பேதுரு சொல்ற, யார்கிட்ட போவாண்டவர்? ஆமே, எதுக்காக நான் இயேசுவை நெருங்கி, எதுக்காக ராத்திரி நான் விழித்திருந்து ஜெபம் பண்றேன், எதுக்காக நம்ம காலையில் எழும்பி ஜெபம் பண்றோம்? அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? உம்மிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து என்னை தொடணும், நல்லதுதான். ஆனா அது மட்டும்தான் நோக்கமா? நான் அவரை தொட வேண்டாமா? எல்லா இடத்துக்கும் சண்டை போட்டாங்க அங்க சீஷர்கள். பந்தியில சண்டை போட்டாங்க, தங்களில் யார் பெரியவன் சண்டை போட்டாங்க. ஒரு இடத்துல மட்டும் சண்டையே போடல. எந்த இடத்துல தெரியுமா? அவர் மார்பில சாய்ந்திருக்கிற காரியத்துல. பேதுரு கேட்டாரா யோவான்ட்ட, கொஞ்ச நேரம் நான் சாஞ்சிக்கிறேன்பா? கேட்கல. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு, ஆண்டவரை உண்மையாய் தேடுறதுக்கு, ஆண்டவரோட ஐக்கியம் கொள்ளுகிறவர்களை இன்னைக்கு கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதுதான் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. என் வாழ்க்கையில் நெருக்கம் வந்தாதான் நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறேன்னா, நான் என்ன சொல்ல வருகிறேன்? நான் தேவனை அங்கே மறுதளிக்கிறேன்.
அவர் எனக்கு சிந்தின கிரயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அற்புதம் செய்யறதுக்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை. அவர் ரத்தம் சிந்துவதற்கு முன்னும் அற்புதம் நடந்தது. அந்த ரத்தத்தினால எனக்கு கிடைச்சது அற்புதம் அல்ல, அந்த ரத்தத்தினால எனக்கு கிடைச்சது அதிகாரம். என்ன அதிகாரம் தெரியுமா? அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரம். இன்னைக்கு எல்லாரும் அற்புதத்தை மட்டும் தான் பெருசா பார்க்கறாங்க, கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மறந்துடுறாங்க. மனதார அவர் அப்பான்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அப்பான்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ஹல்லேலூயா. அவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு, இவங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு. ஏங்க நம்மள நிக்கிறதே அற்புதம் தானங்க, நம்ம அசைகிறது அற்புதம் தானங்க, நம்ம இருக்கிறது அற்புதம் தானே, நம்ம பிழைக்கிறது அற்புதம் தானே. ஹல்லேலூயா. கூட இருக்கிறோம் ஆண்டவரோடு, இயேசுவோடு. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், பிதாவாகிய தேவனை ஒருவனும் கண்டதில்லை. அவருடைய அதே சாயல், அதே தன்மை உடையவர் அவருடைய வலது பார்சத்தில் இருக்கிற குமாரனாகிய கிறிஸ்து. அவர் என்ன பண்ணினா? தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமியிலே அடிமையின் ரூபம் எடுத்தது எதற்கு? என் கூட உங்க கூட இருக்கிறதுக்கு தானே, என் கூட உங்க கூட இருக்கிறதுக்கு தானே. ஆமென். என் கூட நம்ம தேவ சமூகத்தில் பட்டியலோடு போறோம். என்னைக்காவது பிளேன் பேப்பரோடு போயிருக்கோமா? ஆமென். நமக்கு சூப்பர் மார்க்கெட்டில் போகிறோம். சூப்பர் மார்க்கெட்டு சும்மா யாராவது விசிட் பண்ணுவாங்களா? இல்லை. வீட்டில் தேவை அதிகரிக்கணும். இவர் மாதத்துக்கு ஒருக்கா நான் போயிட்டு வருவேன், என்ன உண்டோ எழுதித்தான் போவோம், சுற்றி வருவோம். எரிகோவை சுற்றுறது மாதிரி சுற்றிட்டே இருப்போம். நமக்கு தேவையானதெல்லாம் பக்கெட்டில் விழுறது வர சுற்றிட்டு எல்லாம் ரைட்டா, ஓகே, வேறு எதாவது வேணா இப்போ சொல்லிடு, முடிச்சுட்டு கவுண்டரில் காணிக்கையும் கொடுத்துட்டு இது பில்லையும் பே பண்ணிட்டு ஆமேன், மீண்டும் சந்திப்போம். அடுத்த மாதம் 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு நாங்கள் வருவோம். அவ்வளோதான். இனி வரணும்னா அடுத்த வீடு காலியாகணும். அவன் நம்ம அதிகாரத்தை மறக்கிறோம். அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுடனே கூட ஐக்கியமா இருக்கிறதற்கு எங்க நெருங்கலாங்க அவர்கிட்ட. எனக்கும் இயேசுவுக்கு நடுவாக ஒரு மத்தியஸ்தர் தேவையில்லை. அவர் எனக்கும் பிதாவுக்குமான மத்தியஸ்தராக இருக்கிறார். மத்தியஸ்தர் ஒருவரே. ஆமென். எனக்கும் இயேசுவுக்கு நடுவில் மத்தியஸ்தர் கிடையாது. நெருங்கிறதுக்கு தான் மாம்சமாகிய திரையை அன்னைக்கு கிழிக்க ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு யாரு வரலாம்? அன்னைக்கு மலை மேல, மோசை நாட்களிலே மலையின் மேல் அவர் இறங்கின போது மலையை சுற்றி எல்லை போடப்பட்டது. ஏன்னா அந்த மகத்துவத்துக்கு முன்னாடி யாரும் கால் வைக்க முடியாது, மோசே மாத்திரம் வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் இப்பொழுது அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க. எல்லாம் வரமாட்டேங்கிறோம், வரமாட்டேங்க. நான் ஆண்டவர்கிட்ட போகணுன்னா என் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வரணும், எனக்கு ஒரு வியாதி வரணும், எனக்கு ஒரு கஷ்டம் வரணும். நான் இரவில் விழித்து இருக்கணும்னா எனக்கு ஒரு பிரச்சனை வரணும். நான் அதிகாலையில் எழும்பி ஜோம் பண்ணணும்னா என் வேலையில் ஒரு ப்ராப்ளம் வரணும், என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரணும். இப்படி வந்தாதான் நான் ஆண்டவர்கிட்ட போறேன்னா நான் அவரிடத்தில் உறவு கொள்ள வரவில்லை, அவரிடத்தில் இருக்கிறதை பறித்து கொள்ள வருகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் நினைக்கலாம் பேசாம நேத்தோட மீட்டிங் முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். எவ்வளோ காலம் இந்த பூமியில் வாழ போகிறோன்னு தெரியாது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இங்கே அவரோடு இருக்கிறவனே அங்கே அவரோடு இருப்பான். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? உண்மைதான், அவரை தவிர நமக்கு பரலோகத்தில் யாரும் இல்லை. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லை. சொல்ல முடியுமா? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறதுக்கு எது தடையோ அதை நான் வெறுக்கிறதுக்கான கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆமென். உங்க கூட இருக்கணும்பா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஏங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் அப்பம் கிடைக்காம தண்ணி கிடைக்காம போனதும் மோசே கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அங்க இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்ததெல்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு. இங்க பாருப்பா, வேக ஸ்தம்பத்தில் கர்த்தர் இருக்கிறார். உனக்கு அதை விட இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருக்கிறது பெருசாயிட்டு. இது வனாந்தரம் தான்.
ஆனால் அவரும் கூட தானே இருக்கிறார். ஆமென். இயேசு இல்லாம 3 மாடி பங்களால வாழுகிறவன் அல்ல ஐஸ்வர்யவான். இயேசுவோடு கூட குடிசையில வாழ்றான் தெரியுமா, அவன் தான் ஐஸ்வர்யவான். இயேசு இல்லாதவன் தரித்திரன். எனவே தான் இயேசு சொன்னார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லு. யார் தரித்திரன் தெரியுமா? நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், எங்க அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியுங்க யாரை எப்படி நடத்தணும். எங்க இதுவரை எல்லாம் இருந்ததுனால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இல்லையே. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் எத்தனை இரவுகளை கடப்போம் என்று நினைத்திருப்போம், கடக்கலையா? அடுத்த வேளைக்கு என்ன செய்வோம் என்று திணறி இருப்போம், செய்யலையா, நடக்கலையா? திரும்பி பாருங்க. எங்க அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களின் அடிப்படையில் நான் அவருடைய அன்பை அளப்பேன் என்றால் நான் எவ்வளவு புத்தியீனன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நான் பார்க்கணும். அதிகாரத்தை பார்த்தா நான் சொல்லுவேன், அந்த அறிவு கட்டாத அன்பு, அது நீளம் இன்னும் போயிட்டு இருக்கிறது, அது நாளம் இன்னும் போயிட்டு இருக்கிறது, அது நகலம், அதன் உயரம். என் கூட நீ இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும். இயேசுவோடு கொஞ்ச நேரம் நடந்தான் சகேயு, கொஞ்ச நேரம் தான் நடந்தான். காட்டத்தி மரத்தில் ஒளிச்சிருக்கிறான். இயேசு வராரு, நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் வீட்டில் தங்கணுங்கிறார். இறங்கி வரான், இயேசுவை கூட்டிட்டு போறான். எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? ஒரு 1/2 hourல வீடு வந்திருக்கும்னு வைங்களேன். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் தான். அல்லது ஒரு 1 hour போடுங்க, இல்லை ஒரு 1/2 day போடுங்க. ஏன்னா அவன் பட்டணத்தில் இயேசு வரார், அவன் பக்கத்தில் தான் ஒரு மரத்தில் ஏறி உக்காந்துருக்கிறான். அவனுக்கு தெரியும் எங்க மரம் இருக்கு, அந்த மரத்தில் ஏறி எல்லாமே தெரியும். வீட்டு பக்கத்துலேயே கொஞ்ச தூரம் இயேசுவோடு நடந்தான், வாழ்க்கையே சேஞ்ச் ஆகிட்டு. நான் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கை மாறலைன்னா நான் இன்னும் ஐக்கியம் கொள்ளவில்லை என்றல்ல வார்த்தை. கொஞ்சம் தூரம் தான். இயேசு அங்கே போய் பெரிய பிரசங்கம் பண்ணாரா? இல்லை, he walked with God. கொஞ்ச தூரம் இயேசுவோடு அப்படி நடக்கும்போது, இதுக்கு தான் பிதாவாகிய தேவன் நம்மை குமாரனோடு ஐக்கியம் கொள்ள அழைத்திருக்கிறார். கொஞ்ச நேரம் நடந்ததும் அதுவரை எத்தனை பேர் கண்ணீர், ஒவ்வொருத்தர்கிட்ட அநியாயமாக வட்டி வாங்கும்போது எவ்வளோ பேர் அழுதுருப்பாங்க, எவ்வளோ பேர் காலை விழுந்து கெஞ்சிருப்பாங்க. அப்பெல்லாம் மனம் மாறல, இருதயம் கடினமாக இருந்த சகையு இயேசுவோடு கொஞ்ச நேரம் நடந்ததும் அவன் நின்று அப்படி நிற்கிறான். இயேசு பார்க்கிறார், ஆண்டவரே, நான் யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா நான் நாளத்தனையாக கொடுத்துறேன். ஆமே, என் ஆஸ்தியில பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துறேன். இயேசு கேட்டாரா? இதை கேட்கல. இதுதாங்க மாற்றம், ரியல் சேஞ்ச். நான் பேரை மட்டும் மாத்திட்டு என் வாழ்க்கை மாறாததுனால தான் அநேகருக்கு கிறிஸ்து மேலேயே வெறுப்பு வந்துட்டு. நாம் வெளிப்படுத்துகிற கிறிஸ்து அல்ல, நம்ம தப்பா காட்டிட்டு இருக்கிறோம் இயேசுவை. கொஞ்ச நேரம் இயேசுவோடு நடக்கிறவனுடைய வாழ்க்கை மாறுறது. நம்ம ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, இன்னும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பேச மாட்டேங்கிறாங்க. ஆமென். என்னங்க மாற்றம் நம்ம இடத்துல இருக்கிறது? அந்த வாசனை பக்கத்து வீட்டுக்கு போகுதா? பக்கத்து வீட்டுக்கு போகுதா? ஆமென். கொஞ்ச நேரம் நடக்கிறான். நம்ம எவ்வளோ நாள் நாங்களாம் கேட்டா சொல், நாங்களாம் 4 தலைமுறை கிறிஸ்தவர்கள் தெரியுமா? ஓகே, அந்த வாசனை இருக்குதா? இயேசுவோடு மாறிடுங்க, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாறிடும். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமற் போயிட்டான். அவன் இல்லை. நான் இல்லாமல் ஆகணும், அவர் நிக்கணும். அதுல யோவான் சொல்லுகிறார், நான் சிறுகணும், அவர் பெருகணும். சமாரிய ஸ்திரீ பாருங்க, அவ பகல் நேரத்தில் தான் தண்ணி எடுக்கவே வரா. ஏன்னா காலையில் எப்பவுமே கூட்டமாக தண்ணி எடுக்க போவாங்க, மாலையிலும் கூட்டமாக தண்ணி எடுக்க போவாங்க. இவ்வளோ கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க. அதனால் நடுப்பகல் நேரத்தில் போகிறா, யாரும் இல்லாத நேரத்தில் போகிறா. போய் தண்ணி எடுக்கும்போது இயேசு அங்கே இருக்கிறார். தாகத்துக்கு தான் அவர் பேச்சு கொடுக்கிறார். இவ குடத்தை வச்சுட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாள். கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கிறா. ஒரு 1/2 hour பேசியிருப்பா, ஒரு 1 hour பேசியிருப்பா, ஒரு 2 hours பேசியிருப்பான்னு வைங்களேன். அதுக்குள்ளே சீஷர்கள் வந்துட்டாங்க. அந்த அவ்வளவு நேரத்தில்
அவள் சுவிசேஷகியா மாறிட்டா. ஒரு கிராமத்தையே இயேசு கிட்ட கொண்டு வந்துட்டா. என்ன மாற்றங்க! இந்த இவ்வளவு தெரியும், சமாரியா ஸ்திரீ 4-5 புருஷர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தவள், எவ்வளவு கரைப்பட்ட வாழ்க்கை. ஆனா இயேசுட்ட கொஞ்ச நேரம் வந்ததும் எத்தனை ஆத்துமாக்கள் அவள் மூலமாய் மீட்கப்பட்டார்கள். சகை எவ்வளவு கடினமான வாழ்க்கை. இயேசுவோடு கொஞ்ச நேரம் நடந்ததும் அவன் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கே ரட்சிப்பு. எவ்வளவு பெரிய மாற்றம்! என் வாழ்க்கையில இன்னும் மாற்றம் கடுகளவும் இல்லை என்றால், நான் ஜெபிக்கிறதும், நான் வேதம் வாசிக்கிறதும், நான் ஆராதனைக்கு போகிறதும் எல்லாமே அவரோடு ஐக்கியம் கொள்ளுவதற்கல்ல, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக. ரட்சிக்கப்பட்ட பின்பு நம் வாழ்க்கையில் கனி வெளிப்படவில்லை என்றால் நாம் இன்னும் இயேசுவோடு ஐக்கியமா இருக்கவில்லை. ஆமே. நான் நெருங்கி வர, ஆண்டவரே எதுக்குப்பா வர? உங்களை தொடணும். எதுக்கு நீ என்னை தொட போற? அது எனக்கு உங்க வல்லமை வந்து தொடணும், சுகம் வேணும், வச்சுக்கோ. அப்புறம் நான் போயிட்டு வரேன் ஆண்டவரே. அற்புதத்துக்காக மாத்திரம் வந்து அநேகர் பைபிளை உண்டு, எல்லாரும் வாங்குறாங்க போறாங்க. ஆனால் அவரோடு இருக்கும்படி வந்தவர்கள் கூடவே இருக்கிறாங்க, கூடவே இருக்கிறாங்க, கூடவே இருக்கிறாங்க. இயேசுவோடு இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். இதை மறந்து விடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அழகானதாகவும் பிரயோஜனம் உள்ளதாக மாற வேண்டுமானால் நான் இயேசுவோடு கூட ஐக்கியம் கொள்ளணும். ஆமே. அன்பு சகோதரா, சகோதரி, என்னோட வயசில் பெரியவங்க இருக்கிறீங்க, வயசில் சின்னவங்க இருக்கிறீங்க. நமக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கிற உறவை தீர்மானிப்பது நம்முடைய தேவையா? ஆமே. நான் ஃபாஸ்டிங் இருக்க போறேன். எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்க போறீங்க? அதுக்கு ஒரு நோக்கத்தோடு தானே இருப்போம். எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம்? அது இந்த நாளைக்கு என் பிள்ளை எக்ஸாம் எழுத போகிறா, ஓகே, இனி அடுத்த ஃபாஸ்டிங் எப்போ? ரிசல்ட்டுக்கு முந்தின நாள். அதை தாண்டி இல்லை, எனக்கு பழையது மாதிரி ஜெபம் பண்ண முடியல, அதனால நான் கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார போகிறேன். எனக்கு பைபிள் வாசிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனால் முடியலை, அதனால நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறேன். எனக்கு ஆண்டவரோடு பல மணி நேரம் பேசணும்னு ஆசை இருக்கு. எல்லாருக்கும் ஆசை இருக்குங்க, ஆனால் இந்த மாம்சம் போராடிட்டே இருக்கும். அதை மேற்கொள்ளுகிறது. இயேசு என்ன சொன்னார்? இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலேயுமே அன்றி போகாது. இன்னிலேருந்து எத்தனை பேர் டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க கேட்டால் எல்லாரும் கை தூக்குவோம். ஆனால் எண்ணெயிலேருந்து நம்ம இன்னும் தீர்மானிக்கவே இல்லை. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லை, அதுக்காக நம்ம வருந்துறோமா? அதுக்காக ஏங்குறோமா? ஆண்டவரே ஹல்லேலூயா, என்னால் நான் உங்ககிட்ட நெருங்கிறது, நான் ஆண்டவர்கிட்ட நெருங்கணும்னாலே ஏதோ ஒன்று இருக்கு, ஆண்டவருக்கு தெரியும். ஆமே. அக்சால் கழுதையிலேருந்து இறங்குனதும் காலேபு கேட்குறார், உனக்கு என்ன வேண்டும் என்று. தெரியும், இவ இதுக்கு தான் வீட்டுக்கு கெட்டி கொடுத்த போகிறேன், இவ வீட்டுக்கு வாரானா? அப்பா உங்களை அவருக்கு அப்பான்னு கூப்பிட்டுட்டு போகிறேன், அதுக்கு வரல. உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை நீர் தந்தீர், எனக்கு செழிப்பான நிலத்தையும். ஆமென். நாம ஆண்டவர்கிட்ட போறோம், அவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அப்பா கொஞ்ச நேரம் நான் உங்க கூட பேசிட்டு போறேன்ப்பா, கொஞ்ச நேரம் உங்க சமூகத்தில். இதுதான் கர்த்தர் மார்த்தாள் இடத்துல சொன்னா, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. நல்ல பங்கு. எத்தனை பேருக்குள்ள இந்த செய்தி போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் சில உள்ளங்களோடு ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை ராத்திரி ஆண்டவர் தட்டி எழுப்பினார் தெரியுமா உங்களை? ஏதோ பேச வந்து பழகிறதுக்காக. அப்போல்லாம் நம்ம திருப்பி தூங்குற ரீசன் என்ன தெரியுமா? அப்போ நமக்கு தேவை பெருசா இல்லை. எத்தனை நைட்டு தூங்க விடாம கண்ணிமையை பிடிச்சு வச்சிருந்தா தெரியுமா? கொஞ்ச நேரம் வந்து உட்காருமா, கொஞ்ச நேரம் இல்லை. ஹல்லேலூயா. போவாஸ் நிலத்துக்கு ரூத்து காலையில் போனது கதிர் போறக்க, ராத்திரி போனது பழக.
ஏதேனிலே கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்து வைத்தது பழம் சாப்பிடுவதற்கல்ல, பழகுவதற்கு. பழகுவதற்கு. ஆனா அங்க எது பெரிய விஷயமாயிட்டு தெரியுமா? தேவனோடு உள்ள பழக்கம்ல பெரிய விஷயமாச்சு, பழம் பெரிய விஷயமாயிட்டு. சாத்தான் வரான், என்ன இருந்தாலும் உனக்கு இது தரல இல்ல, என்ன இருந்தாலும் உனக்கு இது தரல இல்ல, நீ என்னதான் அவருடைய சாயல்னாலும் அவரால் நடத்தப்பட்டனாலும் உனக்கு இது கொடுக்கல இல்ல, அவ்வளவுதான். அது உள்ள ஏறிட்டு என்ன கர்த்தர் வைத்திருக்கிறது, அவரோடு பழக, அவரோடு ஐக்கியம் கொள்ள. நமக்கு கொடுக்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு எது தேவையோ அதெல்லாம் இதுவரை தந்திருக்கிறார், இனியும் தருவார். நம்ம போராடியும் கர்த்தர் ஒன்றை நமக்கு தரலன்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை இல்லாதது. 7 ஆமேன் வருது. ஆமே, என் ஆண்டவர் எனக்கு தராதது என் நன்மைக்கேன்னு உண்மையா சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, விளக்குன பழம் உள்ள வந்ததும் தேவனோடு உள்ள உறவு போச்சு. பார்த்தீங்களா, சிலதை விளக்கும் போது நாமா போவோம் தெரியுமா, ஆண்டவர் விட்டுருவார். ஆனால் அதனால நஷ்டமாகிறது என்ன தெரியுமா? உறவு. அதான் பழம் சாப்பிட்டோன்னு அவங்க சாகலையா? தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டாலே செத்ததுக்கு சமம். கொடி இல்லாமல் செடியால் நிற்க முடியும், செடி இல்லாமல் கொடிக்கு நிற்க முடியுமா? இல்லை. எவ்வளவுதான் கொடி அழகா இருந்தாலும் செடியை விட்டு கட் பண்ணி பாருங்க, அடுத்த செகண்ட் அது செத்தது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனை விட்டு நம்மை பிரிக்கிற, நம்மை விலக பண்ணுகிற எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அப்படி நாம் கொடுக்கிறோம் என்றால் நாம் அந்த காரியத்தை தேவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தூக்கி வைக்கிறோம் என்ற அர்த்தம். இதுதான் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை என்பது என்ன தெரியுமா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் வேறு ஒன்றையோ, வேறு ஒரு பொருளையோ, வேறொரு நபரையோ தூக்கி வைப்போம் என்றால் நாம் அவைகளை அல்லது அவர்களை விக்கிரகமாக்குகிறோம். நம்மை தேவன் அழைத்தது அவரோடு ஐக்கியம் கொள்ளுவதற்கு. நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர் இல்லாத ஒன்றும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்மோடு எவ்வளோ காலம் இந்த பூமியில் வாழ போகிறோன்னு தெரியாதுங்க. ஆமே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து காணாமல் போயிட்டானோ. எப்படி காணாமல் போயிட்டானோ? தேவன் எடுத்துக்கொண்டாராம். ஆமே, அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆமே, டெய்லி ஆண்டவரோடு நடப்பான். ஆங்கிலத்தில் அப்படி தான் இருக்கும், ஹி வாக்ட் வித் காட் அப்படின்னு இருக்கும். நடந்து 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 எங்கே போயிட்டான்? அவர் வீட்டுக்கு போயிட்டான். அவன் நடந்து 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 எங்கே போயிட்டாரு? அப்படியே நடந்து நடந்து அவர் வீட்டிலேருந்து நடக்க தொடங்குறாரு. அப்படி பேசி 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 பழகி 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 வாழ்க்கை ஓட்டம் போயிட்டே இருக்கு. இவர் நடந்து 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 எந்த வீட்டு வாசலில் வந்திருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லுவார், பாரு என் வீடு வந்தாச்சு, திருப்பி கொண்டு விடட்டா? வேண்டாண்டவரே, இங்கே இருப்பது நல்லது. ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறவன் இங்க எடுத்து வைக்கிற லாஸ்ட் ஸ்டெப் பரலோகத்தில் எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேட்கலாமா? எல்லாரோட எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க. ஒரு 5 நிமிஷத்துல நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற உறவுல பலப்பட நான் விரும்புறேன். என்னால் அது முடியல, எனக்கு அந்த கிருபை வேணும்னு கேட்கிறவங்க மாத்திரம்
உங்க வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஏன் முடியலைன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எதனால முடியலைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பேசுங்க ஆண்டவர்கிட்ட. சும்மா யாரும் கை தூக்கணும் கை தூக்கி நிற்க கூடாது. நான் விரும்புறேன்ப்பா, எனக்கு ஒரு தேவை வந்தாதான் நான் உங்கள்கிட்ட வர்றது. அந்த அனுபவம் வேண்டாம், எனக்கே அருவருப்பா இருக்குப்பா அது. கொஞ்ச நேரமாவது பழகிறதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஐ லவ் யூப்பா மனம் திறந்து சொல்லுங்க. ஐ லவ் யூப்பா. எனக்கு அற்புதம் செய்யலையே, இதுல அற்புதம், வேலையில அற்புதம் செய்யலையே, இதுல அற்புதம் செய்யலையே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா நீர் எனக்கு தந்த அதிகாரத்தை நான் மறக்கிறேன். என் கூட இருக்கு, நீங்க அவ்வளோ இறங்கி வந்தீங்க. ஆனா நான் உங்க கூட இருக்கிறதுக்கு நீ எதையுமே விடாம இன்னும் இருக்கிறேன். பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி என் கூட இருக்கணும், உங்க கூட இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக வந்தார். அன்பு சகோதரா சகோதரி, உங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக வந்தார். அதுக்காக அவர் எவ்வளவு தன்னை இழந்தார் தெரியுமா? எவ்வளவு தன்னை இழந்தார் தெரியுமா? ஆனா அவர் கூட இருக்கிறதுக்காக கொஞ்சம் தூக்கத்தை நம்மளால மாற்ற முடியலையே, சில அற்பமான காரியத்தை நம்மளால ஒதுக்கி வைக்க முடியலையே. கேட்டா சொல்லுவோம் எங்களுக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதும் ஆண்டவரே. மெய்யாய் உங்களை நேசிக்கணும். என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நைட்டு ஃபுல்லா இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுவேன். எனக்கு வேலையில ஒரு பிரச்சனைனா நான் ஜெபம் பண்ணுவேன். இதை தாண்டி ஆண்டவர் கேட்கிறார், கொஞ்ச நேரம் என் கூட பழகிறதுக்காக என் சமூகத்தில் உட்கார்ந்து பைபிளை திறந்து விரும்பி நீ அதை வாசிக்கிறியா? நீ தேடுறதெல்லாம் உன் வாழ்க்கைக்கு வேண்டிய வாக்கு தத்துவத்தை மட்டும்தானே தேடுற. என்ன பார்க்கணும்னு நீ பைபிளை திறக்கிறியான்னு ஆண்டவர் கேட்கிறான். ஆண்டவருடைய ஃபேஸுங்க பரிசுத்த வேதாகமம், ஆண்டவருடைய சாயலுங்க இது. தாவீது சொல்லுகிறார், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. நமக்கு வேண்டியதை பார்க்க, நம்ம தலைமுறைக்கு வேண்டியதை பார்க்க மட்டும்தான் நாங்க பைபிளை திருப்புறோம். இயேசுவை பார்க்க பைபிளை திருப்பி இருக்கிறோமா? இயேசுவோடு பேச, இயேசு பேசுறதை கேட்க பைபிளை தொட்டு இருக்கிறோமா? In the beginning God, in the beginning word. இந்த வார்த்தை தாங்க. இந்த வார்த்தைக்கு ஒரு சாயலை கொடுத்தார், இந்த வார்த்தைக்கு ஒரு உருவத்தை கொடுத்தார். அவர்தான் இயேசு. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியில இறங்கி வந்துச்சு. இந்த வார்த்தையை நேசிக்கிறோமா? இந்த வேதத்துல ஒருத்தன் பிரியமா இருந்து இதுல தியானமா இருந்துட்டானா ஆண்டவர் சொல்றார், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். காரணம், அவன் கையை நீட்டுவான், அவனுக்காக பரலோகம் வேலை செய்யும். எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம். ஆமென். உம்மை அதிகம். ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை கேளுங்க, உங்க கூட பழகாம நான் ஒரு நாளையும் கடக்க கூடாது. வலது கரத்தை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து ஐ லவ் யூ ஜீசஸ் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். லவ் யூ ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.